இருந்தது உயிரோட. 40 நாள் இரவும் பகலுமா விடாம மழை பெஞ்சு தண்ணி அப்படியே மலைக்கு மேல நின்றுச்சு. நின்றுட்ட என்னாகும், எல்லாம் முழுகிடும், எல்லாமே செத்துரும், எல்லாமே செத்துருச்சு, எதுவுமே இல்லை. நோவா மட்டும் மீட்கப்பட்ட குடும்பம். நோவா குடும்பத்தில் உருவான கூட்டம் தான் இந்த உலகத்தில் இப்பொழுது நாம் எல்லாம் இருக்கிறோம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நோவா யாருடைய வார்த்தை கேட்டார்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். ஆண்டவர் சொன்னபடியே செய்தார். யார்? நோவா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார், கர்த்தர் சொன்னபடியே செய்தார். அவர்கள் மீட்கப்பட்டார்கள், அந்த குடும்பமும் மீட்கப்பட்டது. நாம் இன்று இந்த கதையை இதோடு நிறுத்துவோமா? கேட்ட பதில் சொல்லுவீங்களா? நோவாவுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? பேழை கட்ட சொன்னாரு. நோவா என்ன செஞ்சாரு? கட்டினார், பேழையை கட்டினார். அதற்குள்ள என்ன கட்டி என்ன செய்ய சொன்னார்? எல்லாரும் கொண்டு வந்து அடைக்க சொன்னாரு. எல்லாத்தையும் அதுக்குள்ள அடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? நீங்களும் உள்ளுக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு. யார? நோவா குடும்பத்தை உள்ளுக்கு போக சொன்னாரு. அவங்களும் வேலைக்குள்ள எல்லாருமே போயிட்டாங்க. போன உடனே ஆண்டவர் வந்து கதவை மூடிட்டாரு. அவ்வளவுதான், அவங்க கப்பல் உள்ள லாக் ஆயிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் உடனே என்னாச்சு? மழை வந்துச்சு, தண்ணி தேங்குச்சு, பேழை தண்ணிக்கு மேல போயிடுச்சு. மித்தி ஜனங்கள் எல்லாம், பூமியில இருந்த எல்லா மிருக ஜீவனெல்லாம் எல்லாமே முழுமையா அழிஞ்சிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? மழை நின்றுச்சு. 40 நாள் கழிச்சு மழை நின்றுச்சு. பெட்டி பூமி மேல வந்து உக்காந்துச்சு. அப்பதான் நோவா வெளியே வராரு. இதுதான் கதை. என்ன இதை இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இன்னும் மீண்டும் தொடர்ந்து கதை சொல்லுவோம். இன்னொரு நாளைக்கு வருவேன். அன்னைக்கு உங்களுக்கு தொடர்ந்து நாம் எப்படி வளருவோம், எப்படி இருப்போம், எப்படி இருக்கணும், எதற்காக நாம் இருக்கணும் என்றதெல்லாம் உங்களுக்கு அன்னைக்கு நான் உங்களுக்கு விபரீதமா சொல்லுவேன். இன்னொரு நாள் வருவேன் இந்த இடத்துக்கு. என்ன சொல்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.